1. இந்திய அரசியலமைப்பின் எந்த கட்டுரையின் கீழ் மாநிலத்தில் சட்ட மேலவை உருவாக்க ஒழிக்க முடியும். விதி 168. விதி 169. விதி 170. விதி 171. சரியான விடை விதி 169. விளக்கம் மாநில சட்ட மேலவைகள் உருவாக்க அல்லது ஒழிக்க இந்திய அரசியலமைப்பின் 169வது கட்டுரையின் கீழ் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 2. ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை உருவாக்க ஒழிக்க பாராளுமன்றத்தில் எந்தவகை தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். சிறப்பு தீர்மானம். சாதாரண தீர்மானம். அரசு தலைவரின் அனுமதி. சட்டமன்ற முடிவு. சரியான விடை சாதாரண தீர்மானம். விளக்கம் ஒரு மாநில சட்டமன்றம் சாதாரண தீர்மானம் மூலம் சட்ட மேலவை உருவாக்க ஒழிக்க முடிவெடுக்கும். அதன் பின் பாராளுமன்றம் சட்டம் கொண்டு அதனை நடைமுறைக்கு கொண்டு வரும். 3. மாநில சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் எந்த பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். சாதாரண பெரும்பான்மை. 2/3 உறுப்பினர்களின் சிறப்பு பெரும்பான்மை. ஒருமனதாக. மாநில ஆளுநரின் ஒப்புதல். சரியான விடை 2/3 உறுப்பினர்களின் சிறப்பு பெரும்பான்மை. விளக்கம் இந்த தீர்மானம் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர்களின் 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். 4. சட்ட மேலவை என்பது எத்தகை அமைப்பாகும். தற்காலிக அமைப்பு. நிரந்தர அமைப்பு. நியமன அமைப்பு. இடைக்கால அமைப்பு. சரியான விடை நிரந்தர அமைப்பு. விளக்கம் சட்ட மேலவை நிரந்தர அமைப்பாக செயல்படுகிறது. இவை சஜிவமாகவே தொடரும் ஆனால் உறுப்பினர்கள் பரிமாற்றம் அடைவார்கள். 5. ஒரு சட்ட மேலவை உறுப்பினரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள். 5 ஆண்டுகள். 6 ஆண்டுகள். 4 ஆண்டுகள். 3 ஆண்டுகள். சரியான விடை 6 ஆண்டுகள். விளக்கம் சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கொருமுறை மொத்த உறுப்பினர்களில் 3இல் ஒருவருக்கு பதில் புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். 6. சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது. 100 நபர் நிர்ணயமாக. சட்டமன்ற உறுப்பினர்களின் பாதி. சட்டமன்ற உறுப்பினர்களின் 3இல் ஒரு பங்கு. மாநில மக்கள் தொகையின் அடிப்படையில். சரியான விடை சட்டமன்ற உறுப்பினர்களின் 3இல் ஒரு பங்கு. விளக்கம் ஒரு மாநில சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் அதன் சட்டமன்ற உறுப்பினர்களின் 3இல் ஒரு பங்காக ஆனால் குறைந்தபட்சம் 40 இருக்க வேண்டும். 7. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டபோது அதன் உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு. 60. 63. 75. 90. சரியான விடை 63. விளக்கம் 1986ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை கலைக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர் எண்ணிக்கை 63 ஆக இருந்தது. 8. சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நேரடி வாக்குப்பதிவில். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில். தலைமை செயலாளர் தேர்வு. பாராளுமன்றத்தால் நியமிக்கப்படுவர். சரியான விடை விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில். விளக்கம் சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ஒற்றை மாற்று வாக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 9. சட்ட மேலவையில் ஆளுநர் நியமிக்கும் உறுப்பினர் எண்ணிக்கை. 1/4. 1/3. 1/6. 1/2. சரியான விடை 1/6. விளக்கம் மாநில ஆளுநர் இலக்கியம் கலை அறிவியல் சமூகப்பணி கூட்டுறவு இயக்கம் போன்ற துறைகளில் சிறப்பித்துள்ளவர்களில் 1/6 உறுப்பினர்களை நியமிக்க முடியும். 10. சட்ட மேலவையில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை. வினா சட்ட மேலவையில் உறுப்பினர்களில் எத்தனை பங்கு தேர்வுகளின் மூலம் வருகிறார்கள். 1/2. 2/3. 5/6. 1/3. விடை 5/6. விளக்கம் சட்ட மேலவையில் உறுப்பினர்களில் 5/6 பங்கு தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மீதமுள்ள 1/6 உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள். 11. சட்ட மேலவை உறுப்பினர் தகுதி வயது. வினா சட்ட மேலவை உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயது என்ன. 25. 30. 35. 21. விடை 30. விளக்கம் சட்ட மேலவை என்பது ஒரு நிலைத்த அமைப்பாக இருப்பதால் அதன் உறுப்பினருக்கு குறைந்தது 30 வயது இருக்க வேண்டும். 12. சட்ட மேலவை உறுப்பினர் ஓய்வு. வினா சட்ட மேலவையில் உறுப்பினர்கள் எவ்வாறு ஓய்வு பெறுகின்றனர். ஒவ்வொரு வருடமும் எல்லா உறுப்பினர்களும். 5 வருடத்திற்கு ஒருமுறை. 6 வருடத்திற்கு ஒருமுறை. 3இல் ஒரு பங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. விடை 3இல் ஒரு பங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை.
விளக்கம் சட்டமேலவை ஒரு நிலைத்த அமைப்பாகும். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். 13. பண மசோதா சட்ட மேலவையில் தாமதிக்கக்கூடிய காலம். வினா பண மசோதா சட்ட மேலவையில் எத்தனை நாட்கள் தாமதிக்கலாம்? ஏ 7 நாட்கள், பி 10 நாட்கள், சி 14 நாட்கள், டி 21 நாட்கள். விடை சி 14 நாட்கள். விளக்கம் பண மசோதா மாநில சட்டமன்றத்தில் முதலில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். சட்ட மேலவைக்கு 14 நாட்கள் வரை ஆலோசனை செய்யும் அதிகாரம் மட்டுமே உள்ளது. 14. மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலம். வினா மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலமாக எது கருதப்படுகிறது? ஏ உயர் நீதிமன்றம், பி தலைமை செயலகம், சி ஆளுநர் இல்லம், டி சட்டமன்றம். விடை பி தலைமை செயலகம். விளக்கம் மாநிலத்தின் நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் தலைமை செயலகத்தில் நடக்கின்றன. எனவே அது நரம்பு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. 15. தமிழ்நாடு தலைமை செயலகம் அமைந்துள்ள கோட்டை. வினா தமிழ்நாட்டின் தலைமை செயலகம் எந்த கோட்டையில் அமைந்துள்ளது? ஏ வெல்லூர் கோட்டை, பி அரக்கோணம் கோட்டை, சி புனித ஜார்ஜ் கோட்டை, டி தஞ்சை கோட்டை. விடை சி புனித ஜார்ஜ் கோட்டை. விடை சி புனித ஜார்ஜ் கோட்டை. விளக்கம் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை நகரில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் பழமையான செயலக கட்டிடமாகும். 16. மாவட்ட ஆட்சியர் பதவி உருவாக்கம். வினா மாவட்ட ஆட்சியர் பதவி யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஏ லார்ட் டெலஹவுசி, பி வாரன் ஹெஸ்டிங்ஸ், சி லார்டு கானிங், டி கார்ன்வாலிஸ். விடை பி வாரன் ஹெஸ்டிங்ஸ் 1772. விளக்கம் 1772 இல் வாரன் ஹெஸ்டிங்ஸ் மாவட்ட நிர்வாக முறைமையை அறிமுகப்படுத்தினார். அதில் மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முக்கிய பங்கு வகித்தார். 17. ஆளுநர் நியமனம். வினா மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஏ பிரதமர், பி மாநில முதல்வர், சி குடியரசு தலைவர், டி நீதிமன்றம். விடை சி குடியரசு தலைவர். விளக்கம் இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார். அவர் குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 18. ஆளுநருக்கு தேவையான குறைந்தபட்ச வயது. வினா ஒரு ஆளுநருக்கு தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? ஏ 25, பி 30, சி 35, டி 40. விடை சி 35. விளக்கம் ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டிய நபர் குறைந்தது 35 வயதாவது இருக்க வேண்டும். 19. ஆளுநர் மாநிலத்தை சார்ந்தவரா? வினா ஆளுநர் நியமிக்கப்படும் மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க முடியுமா? ஏ ஆம், பி இல்லை. விடை பி இல்லை. விளக்கம் ஆளுநர் நியமிக்கப்படும் மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது என்பது மரபு நடைமுறையாகும். இது நியாயமான நிர்வாகத்திற்காக இவ்வாறு உள்ளது.